பொதுவா தொண்டர்களோட விருப்பம் என்னன்னாக்கா, இந்த திமுக 2026ல இந்த திமுக என்ற கட்சியே சுவடே இருக்கக்கூடாதுன்றது ஒரு அதிமுக தொண்டன் விருப்பம். அது அந்த விருப்பத்தை நிறைவேற்றினாக்கா எல்லாம் ஒன்றுபடணும். அந்த எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க மேல் மட்டத்தில் கருத்து வேறுபாடு சில இருந்தாலும் கூட அந்த கீழ் மட்டத்தில் தொண்டர்கள் இன்னைக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது சேரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாச்சும் ஆகும். ஏன்னாக்கா, ஐயாவோட ஆளுங்களா இவங்களை தோக்கடிக்கணும், ஓபிஎஸ் ஆள்லாம் இபிஎஸ் ஆள் தோக்கடிக்கணும், இபிஎஸ் ஆள் ஓபிஎஸ் தோக்கடி, இப்படி ஒரு கருத்து வேறுபாடு போயிடுது. இது புரியாம இந்த கட்சியை ஏதோ அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் சில பண்றாங்கனாக்கா அதுக்கு தொண்டர்கள் இனி இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு வரோம். 2021 இதே மாண்புமிகு அவர் அமித்ஷாஜி சொன்னப்போ கிட்டத்தட்ட அன்னை காலகட்டத்தில் தேமுதிகவும் உடன் இருக்கணும், அவர் டிடிவி அவர்களை எல்லாம் உடன் இருக்கணும், இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியுன்றது அவர் அமித்ஷாஜி சொன்னார். அதை கேட்காம இண்டிவிஜுவலா அவர் ஐஎஸ் ரிப்போர்ட் 150க்கு மேல நாங்க ஜெயிப்போம்ன்றது எடப்பாடி அவர் சொன்னதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 132 எம்எல்ஏ அம்மா வச்சுட்டு போனாங்க. அதை வெறும் 62 எம்எல்ஏ ஆக்கிட்டு இன்னைக்கு தோல்வியை சந்திச்சுட்டு இன்னைக்கு தொடர்ந்து தோல்வி. நம்ம ஒரு ஆளுங்கட்சி ஒரு பை எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாத நிலைமை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தி இருக்கு. அதிருப்தி வெளிப்பட்டு தான் இருக்கு. அதை காதல வாங்க மாட்டாங்க. எப்படியும் நம்ம தாண்டோனித்தனமா எப்படியும் 2026லயும் ஜெயிச்சிருவோன்றது கனவு கண்டாக்கா, இந்த அதிமுக எல்லாம் ஒன்னா சேராம இந்த அம்மா சொன்னது போல இந்த இயக்கம் 150-100 ஆண்டு காலம் வாழணும்னு சொன்னால அந்த இயக்கம் வராது. ஏன்னா தொண்டர்களோட விருப்பம் எல்லாம் ஒன்னா சேரணும், இரட்டையில ஜெயிக்கணும். அதுதான் அந்த விருப்பமே. அந்த விருப்பத்துக்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும் அதையும் தகர்த்தெறிந்து இந்த அதிமுக சேர வேண்டிய காலம் வந்துடும். அதுவும் ஐயா தலைமையில வலுவான கூட்டணியா அமையன்றது இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன்.